வணக்கம் and welcome to நீங்களும் செய்யலாம் இது DIY ஐடியாஸ் தமிழ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஃப்ளஃபி ஸ்லைம் ப்ராஜெக்ட்டோட அப்டேட் கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த பால் அண்ட் இந்த யூனிகார்ன்லாம் நான் ஒரு ஸ்லைம் யூஸ் பண்ணி பண்ணினேன். இதோ இந்த பாக்கெட் இருக்கு இல்லையா, இந்த பாக்கெட்டில் இருக்க இந்த ஸ்லைம் யூஸ் பண்ணி தான் பண்ணேன். இது சீக்கிரம் ட்ரை ஆகிடும், அதனால தான் இந்த மாதிரி பேக்கில் வருது. இதில் மொத்தம் 36 பேக்கெட்ஸ் இருக்குது இந்த செட்டில். நான் இதில் பாதிக்கும் மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிகார்னுக்கு மட்டும் நான் ஒரு 3 பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்க்கலாம், இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நான் செஞ்சு இந்த பேப்பரில் ட்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். பட் இந்த பேப்பரோட சேர்ந்து இது ஸ்டிக் ஆகிடுச்சு, இதை எடுக்க முடியல. ஸோ என்னோட க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நான் இந்த பேப்பரை இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். நான் செஞ்சு வச்சுருக்க யூனிகார்ன் பார்த்தா எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. யூனிகார்ன் பாதி டக் மீதி கலந்து செய்த கலவை இது அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டால் இது திருப்பியும் இதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே வர்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப ட்ரையாகவும் ஆகலை. அண்ட் அதே மாதிரி இந்த பால் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்பிள், பிங்க் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே கிளிட்டர்ஸையும் பயன்படுத்தி இந்த பால் செஞ்சுருக்கேன். அண்ட் இந்த பால் வந்து ரொம்ப பவுன்ஸியாக இருக்கும். ரொம்ப இல்லை, ஆனால் ஓரளவுக்கு பவுன்ஸியாக இருக்கும். அதே மாதிரி இது சீக்கிரம் உடஞ்சி போகாது. தெரியுதுங்களா? நல்லா பவுன்ஸ் ஆகுது. இதுவும் அதே மாதிரி இதோட ஓன் ஷேப்புக்கே வந்துடும். நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இது ஓன் ஷேப்புக்கே மறுபடியும் வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃப்ளஃபி ஸ்லைம் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ். இதே மாதிரி நிறையா பண்ணி வச்சுருக்கேன். பட் உங்களுக்கு இந்த 2 மட்டும் தான் காமிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது க்ளே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தேன் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் நிறைய ஐட்டம்ஸ் ஸ்லைம்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். இல்லை நான் ஏதாவது செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. அண்ட் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.